வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லுவேன், வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, இறைவன் கையில் கிடையாது. இறைவனுடைய அந்த எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அது எப்படி யூஸ் பண்ணணும், அந்த டெக்னிக் தான் சம்பாலால் சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கு. எலக்ட்ரிசிட்டி அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி அந்த எலக்ட்ரிசிட்டியை எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு தெரியும், தொட்டால் ஷாக் அடிக்கும், பிளட்டு கிளாட் ஆகும், மரணம் சம்பவிக்கும். அது குழந்தைன்னு பார்க்காது, பெரியவங்கன்னு பார்க்காது, நோய்வாய்ப்பட்டவங்கன்னு பார்க்காது, அது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும். அந்த எலக்ட்ரிசிட்டியை ஒரு சேஃபர் சூனில் எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு டெக்னிக் தெரிஞ்ச நபர்களுக்கு மட்டும்தான் அந்த எலக்ட்ரிசிட்டி, அவங்களுக்கு பேர் டெக்னீஷியன்னு பேர், எலக்ட்ரீஷியன் பேர். அவங்க தான் இதை ப்ராப்பராக நமக்கு வயரிங் பண்ணி கொடுத்து வாலில் அதாவது எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ் இல்லாமல் ஷாக் அடிக்காத அளவுக்கு நம்மளுக்கு அந்த 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 ப்ரொடக்ஷன், அது என்ன சொல்கிறது, அந்த ஸ்விட்சு எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும், எப்படி அதை ஷாக் அடிக்காத அளவுக்கு அந்த இதை சேஃப்டியோட அந்த மேனுஃபேக்சரிங் அந்த இதை பண்ணணும். அந்த ஏசியாக இருக்கட்டும், இல்லை ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கட்டும், இல்லை XYZ இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், அதெல்லாம் ஷாக் அடிக்காத அளவுக்கு அந்த இது பாதுகாப்பு உள்ள ஒரு இதை கொடுக்குறாங்க இல்லைங்களா. அது என்ன சொல்கிறது, இந்த வயர்னு இருந்தால் டைரெக்டாக லைவ் பார்ட்ஸை தொட்டோம் அப்படின்னா ஷாக் அடிச்சிடும். அதை சுற்றி இன்சுலேஷன் கொடுக்குறாங்க. அதுமாரி ஒவ்வொரு இதுலேயும் இன்சுலேஷன் கொடுக்குற மாதிரி அதை தான் நம்ம பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறோம். அதுதான் அருள் காப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் மகான்கள் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மகான்கள் சும்மா நம்மளை பாதுகாத்துருவாங்களா? நம்ம தன்முனைப்போட தலைவிரி குளம் அலைஞ்சிட்டு இருந்தோன்னா மகான்கள் நம்மளை எட்டி பார்ப்பாங்களா? அவங்க எட்டி பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய இந்த நெகட்டிவிட்டி அவங்கள உள்ள விடாது, தடுத்து நிறுத்திடும். நெகட்டிவிட்டின்னா என்ன? தன்முனைப்பு. அந்த தன்முனைப்பு மகான்களை உள்ள அலோவ் பண்ணாது. ஏன்னா மகான்களுக்கு தெரியுமா என்ன, முருகன்னா யாரு, ராமண்ணா யாரு, குப்பண்ணா யாரு, சுப்பண்ணா யாரு, அது ஒரு ஆறால இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வான்காந்தத்தில் நிறைவு தன்மையில் ஒரு வேவ் லென்த்தில் அந்த ஆன்மாக்கள் சுப்ரீம் சோல்கள் அப்படியே ஒரு வேவ் லென்த்தில் வியாபிச்சு இருக்குது. அது முருகனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், சுப்பனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், குப்பனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு அது நினைக்காது. பிரபஞ்ச சக்தியும் அதுதான். அது எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக இருக்குது எல்லாமே. ஆனால் நம்மளுடைய நெகட்டிவிட்டி, தன்முனைப்புங்கிற ஒரு மூலமாக நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவிட்டி அதை நம்ம உள்ள அலோவ் பண்ணாது. அப்படியே அரணாக இருந்து, எது நெகட்டிவிட்டி அரணாக இருக்கும், அந்த நெகட்டிவிட்டி அரணாக இருந்துக்கிட்டு அந்த சுப்ரீம் சோல்களுடைய அந்த பாசிட்டிவிட்டியவோ அந்த வைப்ரேஷனையோ நமக்குள்ள அலோவ் பண்ணாமல் விட்டுரும். அப்புறம் எப்படி நமக்கு நல்லது நடக்கும்? கண்டிப்பாக நடக்குது. அப்போ நெகட்டிவிட்டி இப்போ ஆறான்னு சொல்கிறோம்ல, பாசிட்டிவிட்டியை தான் ஆறான்னு சொல்லிக்கிறோம். அப்போ அதுமாரி நெகட்டிவிட்டிலையும் ஆறா இருக்குல்ல. நெகட்டிவிட்டி ஆறா ஒரு ஸ்ட்ராங்காக நின்றுதுன்னா, நம்மளை சுற்றி ஒரு மீட்டர் 2 மீட்டருக்கு அந்த ஆறா விரிஞ்சு நின்றுதுன்னா, எப்படி அந்த சுப்ரீம் சோல்களுடைய பாசிட்டிவிட்டி நமக்குள்ள உள்ள நுழையும்? இது தடுத்து நிறுத்திடுமே. அப்போ அந்த தன்முனைப்பு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அதை தான் வலியுறுத்துகிறோம். சரி, அதெல்லாம் ஒன்று எனக்கு தெரியாதுப்பா, எப்படி தன்முனைப்பை நான் குறைக்கணும்னு எனக்கு தெரியாது, எனக்கு யாராவது இருந்தால் சிம்பிளாக எனக்கு குறைச்சி கொடுங்க, எனக்கு கடையிலே விற்கிது அதை வாங்கி கொடுக்கறதுக்கு, அதுக்கு தான் சிம்பிளாக சொல்லியாச்சு. முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இரு, குருவாக இரு அல்லது குருவோடு இரு. இருக்க இருக்க தன்னால் நடக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்?